அங்க இல்லைங்க, இங்க இங்க எங்கிட்டு பாருங்க. ஐயோ அங்கேயும் இல்லைங்க, இந்த சைட்டு வாங்க. இல்லைங்க அங்கிட்டு இல்ல. இப்ப இந்த காடி போனோடனே நான் வந்துருவேன் பாருங்க. ஓகே, இப்போ எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தெங்கு கிளானால இருக்கேன். கிளாங் தெங்கு கிளானா ரொம்ப பேருக்கு தெரியும், கிளாங் வேலியில உள்ளவங்க எல்லாத்துக்கும். நடுவில் காடி வந்து டிஸ்டர்பனாக இருக்கு, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன பண்ண போறோம்னாக்கா, தெங்கு கிளானால என்னென்ன கடை இருக்கு எல்லாம் உங்களுக்கு வந்து சுற்றி காட்ட போறேன். எது சாப்பாடு கடை இருக்கு, துணிமணி கடை, நகை கடை, பாட்டிக்கு வெத்தலை வாங்குற கடையில இருந்து எல்லா கடையும் உங்களுக்கு வந்து சுற்றி காட்ட போறேன். அங்கே சந்திப்போம் நம்ம. ஹாய் காய்ஸ். ஸோ தெங்கு கிளானா வந்தீங்கன்னா முதல்ல பார்ப்பீங்க, முன்னாடி வந்து கோயில் இருக்கும், இந்த சைட்டு வந்து சர்ச் இருக்கும். ஸோ தெங்கு கிளானா வந்திருக்கோம். ஸோ அதுதான் தெங்கு கிளானா, ஒரே பாதை, லெஃப்டோ ரைட்டோ ஃபுல்லாக கடைங்க இருக்கும். ஓகே கைஸ், இப்போ ஜாலியாக வந்து தெங்கு கிளானா வந்து சுற்றி பார்ப்போம் நம்ம. கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கடை. ஸோ எல்லா ஜாமாவும் இருக்கும் அங்கே. ஸோ இன்னைக்கு சண்டே தான் வந்திருக்கேன், ஆனால் இருந்தாலும் சண்டே வந்து க்ரௌடு குறவாக தான் இருக்குது. ஸோ நகை கடை, தமிழவங்க சையூர். ஸோ அண்ணன் இருக்காரு, ஆமி சட்டை போட்டுட்டு. ராஜி ஏமாயிருக்கு. நல்லா இருக்கு, நல்லா சாம்பிராணி வாசமா இருக்கு. சப்பாத்தெல்லாம் வைக்கிறாங்க வெளியே. 2 பேர் 100 வெள்ளி, 150 வெள்ளி வரும்ல. கிரைண்டரு, ப்ரெஷர் குக்கர். இங்கே யாரும் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓ அம்மன். முருகன் இருக்காரு, குட்டி முருகன். மனக்கட்டை ஐயர்லாம் உட்காருவாங்களா, அது போல. யோகா இருக்கு. நல்லா இருக்கு. கூட வந்த பிள்ளைய காணுமே, எங்கே செசர் ஆயிட்டாங்க போல. ஸோ தெங்கு கிளானா வந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ சாரி விற்கிறது, இல்லை அதுதான் தமிழக ஐட்டம். என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே இங்கே கிடைக்கும். நார்மலாக இந்த பொங்கல் டைம், தீபாவளி டைம்லாம் வந்தீங்கன்னா சரியான க்ரௌடாக இருக்கும். அந்த சைட்லாம் நடக்கவே முடியாது. ஃபுல்லாக பட்டாசு கடை எல்லாம் போட்டு சரியான க்ரௌடாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ முன்னுக்கு ஸ்ரீகுமரன், மதுரா,
ஸ்ரீராசி சில்க் ஸ்டார் கௌரி. ஓ, ராம்ராஜ் காட்டன் ஒட்டிக்கோ கட்டிக்கோ. ஸோ அது கூட இங்கே இருக்குது. இப்போ புதுசாக வந்துருக்கு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ அதுதான் தென்கூக்லானா. ஸோ ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருக்கும் தென்கூக்லானா பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த சைட்டு ஒரு கடை வரிசை, அந்த சைட்டு ஒரு கடை வரிசை. ஸோ ரெண்டு சைட்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கிட்ட வந்து அதே மாதிரி சாரி அதெல்லாம் வைப்பாங்க. ஸோ இங்கிட்ட வந்தீங்கன்னா மைடின் இருக்குது. தென்கூக்லானாவில் உள்ள மைடின். அங்கிட்டு போனீங்கன்னா காயத்ரி சில்க் பேலஸ், சில்க் சாரி பேலஸ், யுவர் ஃபேமிலி ஸ்டார். ஸோ இதுதான் தென்கூக்லானா. ஸோ நகை கடைங்களாம் நிறையா இருக்குது. நடராஜ பத்தர், கோபால் பத்தர், இது யார், தங்கராம், குடைமாஸ் தங்கராம். ஸோ இப்படி தான் இருக்கும் தென்கூக்லானா. ஓகே, தென்கூக்லானா முன்னுக்கு வந்து மெயினான இடத்த பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சந்துக்குள்ளே பூந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சந்துக்குள்ளே வந்துட்டோம். முன்ன வந்து இது வந்து அழகாக வந்து விஜயோட ஃபோட்டோவில் வந்து இதை பாருங்க, யோ டாஸ் இஸ் அ பேட் ஆஸ் யோகா அதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம கைங்க வந்து அங்கேயே வந்து கிறுக்கா இருந்துச்சிருச்சுங்க. அதாவது பரவாயில்ல, இதை பாருங்க, நாசா சூப்பர் ஜம்போ ஜெட் 2 லியோடாஸுக்கு வந்த பொறுமை இது. அம்மா துண்டு பிளேடு மேலே நீ வச்ச நம்பிக்கையை உன் மேலே வை. தளபதி என்ன ஒன்று, தளபதி மூஞ்செல்லாம் கொஞ்சம் கோலம் போட்டானுங்க. ரொம்ப அருமையான சந்து, அற்புதமான சந்து. இதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவாங்க நம்ம கைங்க. அப்படியே விஜயை பிடிக்கல விட்டுரு வந்தேன்னா அதெல்லாம் ஒரு ஆர்ட்ஸ் தானே, அழகாக கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்காங்களே. ஸோ இது வந்து பின்னாடி வருஷம் வந்தீங்கன்னாக்கா ரெஸ்டாரண்ட் இருக்குது, மின்ரா கறி ஹவுஸ். அப்புறம் இந்த சைட் வந்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன கடைங்க இருக்கும், பத்தரெலாம் இருப்பாங்க. பக்கிங் கூட நீங்கள் இந்த சைட்டு பின்னாடி வந்து போடலாம், நிறையா பக்கிங் இருக்கும். இங்கிட்ட வந்து காசு கட்டி போடுறது. இங்கிட்ட வந்து சண்டே பப்ளிக் ஹாலிடே வந்து ஃப்ரீ இந்த சைட்டு போட்டிங்கன்னா. ஆனால் இப்போ இதெல்லாம் பக்கிங் இல்லை, இதெல்லாம் அழைச்சிட்டாங்க பக்கிங் இல்லை, அந்த சைட்டு தான் பக்கிங். சண்டேயும் பப்ளிக் ஹாலிடேயும் ஃப்ரீலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன நகை கடை, பத்தரு கடை, இந்த நகை செய்வாங்களே அந்த மாதிரி கடை. ஸோ இதுக்கும் பின்னாடி போனோன்னாக்கா நம்பர் கடையெல்லாம் இருக்கும், லக்னம் கூடா அந்த மாதிரி நம்பர் கடை. இப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். இது ஒரு ஸ்டால் கடைலாம் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. சாட்டர்டே சண்டே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. லோரம் கிங்காட் இங்கே யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. லோரம் கிங்காட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஓ, கடை ரெனோவேட் பண்ணியிருக்காங்களா? ஸோ 99 ஸ்பீட் மார்ட்லாம் இங்கே இருக்குது பின்னாடி. ஸோ அங்கிட்ட நல்லா ஃபுல்லாக வந்து கடைங்க தான். கடை, பேங்க் இருக்கும், சியாந்தி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கசிலாப்ல. இந்த சைட்டு தான் தொங்கலில் வந்து சாய்பாபா சென்டர் ஒன்று இருக்குது. ஸோ இங்கேயும் இந்த சைட் எல்லாமே பத்தர் கடை. அண்ணா சில்பரெல்லாம் வைக்கிறாரு.
டிடிஎல் ஃப்ரெஷ் மிக்ஸ். ஓ, இறச்சி வாங்கினா கூட நீங்கள் இந்த சைட்டு வரலாம் இறச்சி வாங்குறதுக்கு. சூனாப்பானா பிரியாணியா? சூனாப்பானா பிரியாணி இருக்குங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் RM13 ringgit. நல்லா இருக்குது பேர், சூனாப்பானா. நீலா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், எக்ஸாட்டிக் கரி ஹவுஸ். ஸோ அந்த சைட் வந்து சின்ன பிள்ளைங்க துணிலாம் இருக்குது. என்ன ஒன்று ஜோக்கா இருக்கும்னாக்கா, இப்படி நம்ம நடந்து போகும்போது அப்படி ஒரு கடையில் ஒரு பாட்டாக கேட்டுக்கிட்டு போகலாம். ரவுண்ட் அடிக்கிறதே தெரியாது. அதே இந்த தீபாவளி டைம்லாம் வந்தீங்கன்னா சொல்லவே வேணாம், காதுக்கு ஓய்வே கிடைக்காது கன்ஃபார்மாக. ஸோ நம்ம அப்படியே தான் வந்தோம். அந்த விஜயோட போஸ்டர் இருந்துச்சுல, அந்த இது சாட் அடிச்சு வச்சுருந்தாங்களே, போஜான் விலாஸ். ஸோ அங்கிட்டு பாருங்க, சேலைலாம் விற்கிறாங்க. சாமி சேலைலாம் இருக்குது, அழகு சேலைலாம் இருக்குது. ஆதியோகி, ஓ அழகழகாக இருக்குது. ஆஞ்சநேயரும் இருக்காரு. இங்கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது போல. இங்கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஓ, மெட்ராஸ் பேக்கரி. மெட்ராஸ் பேக்கரி சாயா குடிக்கும், சாயா அடிக்கும். பசும்பாலில் செஞ்சு கொடுப்பாங்க. பசும்பால், அப்புறம் கருப்பட்டி சீனியா அதில் செய்வாங்க. இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக பப்பைக்கு பொறுக்கிறது. அலோஸ்டாலேருந்து எங்கள் அண்ணா வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அப்பாப்பைக்கு பொறுத்து சாப்பிட்றது. சைட் அப்படியே தொங்கலுக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே பூ கடை தான். சாய்பாபா சென்டர் தொங்கலில் சொன்னால சாய்பாபா சென்டர் போட்டுன்னு இதான் இருக்குது சாய்பாபா சென்டர். இந்த சைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே பூ கடை தான். எல்லாம் கல்யாணத்துக்கு, சாமிக்கு, கோயிலுக்கு வாங்குறதுக்கு எல்லாம் நிறையா விதமான பூ இருக்குங்க. கிரியா பாபாஜி, ஸோ தான் சாய்பாபா சென்டர். ஸோ சாய்பாபா அங்கே தான் இருக்காரு, தெரியறாரா தெரியல. அந்த சைட் இப்படியே வந்தீங்கன்னாக்கா எல்லாம் ஃபுல்லாக வந்து சாய்பாபா சென்டர் பக்கத்துலேயே வந்து எல்லாமே ஃபுல்லாக பூ கடை தான். ஜெய் ஹிந்த் ரெஸ்டாரண்ட் தெரியுதா எனக்கு? ஸோ இதுதாங்க தங்குக்குலானா. ஸோ ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஸோ எங்கே போனாலும் இந்த லேடிஸ்லாம் இங்கே வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய ஜாமான் எல்லாமே நிறையா இருக்கும். ஓ, முருகர் சாலை ஜோக்கா இருக்குது ஃப்ரேம். ஓ, அழகாக இருக்குது கடை.
நல்லா சாமி சொல்லணும், நல்லா இருக்கு. நான் சொன்னல ஒரு இடத்துல அப்படியே ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். அப்படியே சுற்றிட்டு திரும்ப மைடின் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் கன்க்ளூட். ஸோ இதெல்லாமே அப்படி ஒன் ஷாட் அப்படியே எடிட் பண்ணாமல் போடுறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ காயத்ரி 6 சாரி பேலஸ் பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ப்ரைவேட் ஆஸ்பத்திரி. அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் ஆஸ்பத்திரி. எவ்வளோ பெரிய பானை பாருங்க. கேட்டரிங்லாம் செஞ்சால் இங்கே வந்து வாங்கலாம். இவங்க மைடின் பக்கத்துலேயே ஏதோ ரோப்போ கடைலாம் இருக்கும். தெற்கு கல்யாணம் வர்றவங்களுக்கு வந்து எப்போதும் நார்மலாக தெற்கு கல்யாணம் வர்றவங்களுக்கு வந்து இந்த அங்கிள் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பார். இந்த அங்கிள் வந்து ஃபேமஸான அங்கிள். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து தெற்கு கல்யாணாவில் இருக்கிற ஃபுல் கடைங்க. இந்த சைட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வாங்க. தெற்கு கல்யாணம் ஏன்னா வந்து இந்த சைட்டு ரோடு தாண்டும் போது மட்டும், அதாவது ரோடு தாண்டும் போது கொஞ்சம் பார்த்து தாண்டணும். இதை ஃபுல்லாக காடி தான் வந்துக்கிட்டு இருக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கவனமாக அப்படியே தாண்டிடணும். ஸோ இந்த சைட்டு தாண்டி வந்தோன்னா கூட எல்லாமே இந்த மாதிரி சேம் தான். அந்த சைடு இருக்கிறது அந்த சைட்டில் இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி கடை தான். அந்த சைட்டும் இருக்கும், அந்த சைட்டும் இருக்கும். அக்கா பானிபூரி விற்கிறாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த தெற்கு கல்யாணோட vlog. ஸோ மறக்காமல் என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அமுக்குங்க, காமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ எங்கே செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்ப்போங்க.